எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் கடைசல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து கத்திரிக்காய் பஜ்ஜின்னு நாங்க சொல்லுவோம், கத்திரிக்காய் துவையல்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காயை வந்து வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க தனியா. இது தனியா வேக வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சுக்கலாம். தண்ணி வந்து கம்மியாவே இருக்கட்டும், ரொம்ப ஜாஸ்தி ஊற்ற வேண்டாம். கரெக்டா கத்திரிக்காய் முழுகிற அளவுக்கு இல்லாம ஓரளவுக்கு இருந்தா போதும். ரொம்ப ஜாஸ்தி தண்ணி இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்க வடிகட்டி அதை வீண் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கரெக்டா தண்ணி விட்டு அது வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது வந்து தாளிச்சுக்கலாம். மண் சட்டி இருந்தா மண் சட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு குண்டா மாதிரி இருக்கிறத எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து கடையறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன்ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. ஜீரகம் பொரிஞ்சதும் இதுல வந்து பூண்டு, நான் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய்க்கு சொல்றேன். இதுல வந்து பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு. இதுலயே வந்து சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சிருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய். இது வந்து கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால நீங்க காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை தழை. வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 நாட்டு தக்காளி நான் வந்து ஆட் பண்றேன். நாட்டு தக்காளி இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ருசிக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து உங்க புளிப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு ரொம்ப புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா புளி கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம், இல்லைன்னா கம்மியா போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிருச்சு. நல்லா இந்த மாதிரி சாஃப்டா வதங்கணும். வதங்கின உடனே இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சிருக்க கத்திரிக்காய் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து சும்மா ஒரு 1 மினிட் வந்து நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைஞ்சிடலாம். நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை வந்து கடைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மத்து இருந்ததுன்னா மத்துல வச்சு நீங்க கடைஞ்சிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வந்து மத்து இல்லை அப்படின்னா நீங்க வந்து மிக்சியில வந்து பல்ஸ் மோட்ல சும்மா ஒரு 2-3 தடவை விட்டீங்கன்னா போதும். ரொம்ப நைஸா வளவலன்னு அரைக்க கூடாது. அதனால அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ அதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயில் வந்து உங்களுக்கு ஒருவேளை தண்ணி ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா அதை இருத்துருங்க. தண்ணி ஜாஸ்தியா போட்டீங்கன்னா சலசலன்னு ஆயிடும். கத்திரிக்காயில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. சும்மா கம்மியா ஒரு 4 ஸ்பூன், ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் தண்ணி இருந்ததுன்னா போதும் நமக்கு. இது கடைஞ்சி எடுத்துடலாம். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம மத்துல கடைஞ்சோம்னா இந்த மாதிரி நமக்கு டெக்ஸ்டரே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து ரொம்பவே ருசியா இருக்கும். கத்திரிக்காய் பஜ்ஜி இல்லைன்னா கத்திரிக்காய் துவையல் அப்படின்னு சொல்லுவாங்க, கத்திரிக்காய் கடைசல்னு சொல்லுவாங்க. இது பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா நம்ம நலபாகம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ற வரைக்கும் தேங்க்யூ, பை பாய்.